ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரேஜா பக்கமூர் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மிஷனை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க அம்மாவை கேமுக்கு போய் பார்க்கலாம். ஆமீரா அப்படின்னு அவங்க டீச்சர் சொன்னது ஆமீரா யோசிச்சு பாக்குறா. இந்த பக்கம் அந்த தளபதியும் அந்த நெக்லஸை கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் கைசரும் ஆமரா நீங்க வேமா எந்திரிக்கணும்னு சொல்லி அவளை எழுப்ப முயற்சி பண்றாங்க. ஆனா அவ என்னை ஹெல் கேமுக்கு கூட்டு போ அப்படின்னு அவ தூக்கத்திலேயே வளர அப்படி என்ன சொல்றான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பக்கத்துல போய் கேட்க ஹீரோவோட தலைமுடியை பிடிச்சிட்டு என்னை ஹெல் கேமுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த இடத்துக்கு டிராகன் நைட்ஸ் வந்து ஹீரோவையும் அவங்களோட டீமையும் பிடிச்சிடுறாங்க. இப்ப நைட்ஸ் எல்லாம் திரும்பி அவங்க கேபிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நைட்டுக்கெல்லாம் ஹெட்டா இருக்கிற அந்த பொண்ணு, ஆமா கௌரி, நான் லாவலிய பார்க்கவே இல்லை, அவர் எங்க இருக்காருன்னு அவ கேட்க அவர் எதையோ செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிட்டாரு அந்த கௌரியன்றவன் சொல்றான். அப்படி என்ன செக் பண்ண போயிருப்பாருன்னு அவ கேட்க பார்த்தா நம்ம ஹீரோவையும் அவங்க டீமையும் இவங்க தான் கைது பண்ணி கூட்டு போறாங்க. ஆமா ஃபாபரோ, உன் கையில இருந்த பிரேஸ்லெட் எங்க? அதுவா, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவன் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் அவனோட பிரேஸ்லெட்டை அவன் உடைச்சிட்டான் அப்படின்னு ரீட்டா சொல்ல, உன்னோட இந்த ஓட்ட வாயை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு ஹீரோ அவளோட தலையில தட்ட ரீட்டா கொஞ்சம் கோவப்பட்டுட்டு, ஏய் கைசர், இவன் தானே அவங்க அப்பா கொண்டான்னு நீ சொன்ன, அப்போனா நீ ஏன் இப்பயே அவனை கொல்லக்கூடாது, என்கிட்ட இப்ப எந்த ஒரு சுவாடம் இல்ல அப்படின்னு கைசர் சொல்ல, வேணா கழுத்து நினைச்சு நீ கொண்டுலாமே, நான் ஒரு நைட் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாம அவன் என்னோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கான் அப்படிதானே ஃபாவரோ. இப்ப ரீட்டா என்ன அக்ரிமெண்ட்னு கேட்க, அது எதுவா வேணா இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றா. அவ எதுக்கு ஹெல்கேமுக்கு போகணும்னு நினைக்கிறா, அந்த இடத்துல வெறும் ஐஸ் தானே இருக்கு அப்படின்னு ரீட்டா கேட்க, அவங்க அம்மா இங்க இருக்காங்களா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப டீமன் கேபிட்டலான கொசடால காமிக்கிறாங்க. ஆசஸெல்லாம் அங்கதான் இருக்கான். இப்ப அவன் நாட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஒருத்தன் பின்னாடி அவனத்தோட அதுக்கு அவன் அவங்கள அட்டாக் பண்றான். பார்த்தா யாருமே இல்ல. அதுக்கடுத்து ஆசஸ் பாக்குறான். மார்டின், நீ தானா அது? நீ லார்ட் லூசிஃபரை பாக்குறதுக்கு தான் நீங்க வந்திருக்கிய ஆசஸல் அப்படின்னு அவன் கேட்க, அதை பத்திலாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி உள்ளே போலான்னு பார்க்க அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்ப அந்த மார்டின்றவன் போய் அந்த மனுஷன் கிட்ட நீ தோத்துட்டு வந்திருக்கு, அதனாலதான் உன்னை மாதிரி ஒரு முட்டாள அவர் பார்க்க விரும்பல போல அப்படின்னு அவன் சொன்னோன்னே அந்த பப்பீஸும் அப்புறம் அந்த பொண்ணும் நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஆசசல் கேட்டுட்டு, இப்ப நான் போறேன் ஆனா திரும்பி வருவேன் அந்த காட் கீயோட அப்படின்னு ஆசசல் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப ராயல் கேபிட்டல்ல கிங்குக்கு முன்னாடி ஹீரோவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு குற்றவாளி மாதிரி முன்னாடி நிக்க வைக்க ஹீரோ அப்ப இவர் தான் கிங்கான்னு பார்க்க பக்கத்துல இருக்கிற ஒரு நைட் சைலண்டா இரு, இப்ப நீ கிங்குக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துடாது அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் அமீரா அந்த இடத்துக்கு கூட்டு வர ஒரு லேடி நைட் அவளோட முடியை பிடிச்சிட்டு, இவதான் அந்த D1 சொல்ல கிங் அவளை பார்த்துட்டு இவளை பாக்குறதுக்கு சாதாரண பொண்ணு மாதிரி தான் தெரியுறா அப்படின்னு அவர் சொன்னோன்னே அங்க பக்கத்துல இருந்த ஒரு நைட் பவுண்டி ஹண்டர்ஸ் யூஸ் பண்ற அந்த பிரேஸ்லெட்டை பக்கத்துல போய் காமிக்கிறான். ஆனா அது ஜலிக்க மாட்டேங்குது. இத பக்கத்துல இருந்த அந்த லேடி நைட் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜெம் டீமனை டிடெக்ட் பண்ணும், ஆனா இப்ப ஏன் அதை டிடெக்ட் பண்ண மட்டும்தான் எங்களுக்கு தெரியலன்னு சொல்றா. இப்ப கிங் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மைக்கேல் வந்து அவதான் அந்த கீயை திருடுனா அப்படின்னு சொல்றான். ஹீரோ அந்த கார்டை பார்த்துட்டு, பரவாயில்ல இவங்க பாக்கஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் டீசென்டாவே இருக்காங்கன்னு சொல்றான். இவ எங்களையே ஏமாத்தி அந்த கார்ட் கீயை எடுத்தவ அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்றான். இதனால அந்த பொண்ணோட டீமன் ஃபார்முக்கு அவ மாறிடுறா. இதுதான் இந்த பொண்ணோட திறமை. அவனால டீமனாவும் மாற முடியும், ஏஞ்சலாவும் மாற முடியும். அந்த மாதிரி ஒரு தடை செய்யப்பட்ட சக்தி அவ வச்சிருக்கா அப்படின்னு மைக்கேல் சொல்ல, அப்பனா லேடி அமரா ஒரு ஏஞ்சலா? முட்டாப்பல, அவ டீமன்றா? இல்ல அவ ரெண்டுமே அப்படின்னு ரீட்டா சொல்றா. இப்ப மைக்கேலோட வந்த ஒரு ஏஞ்சல் அவளுக்குள்ள இப்ப அந்த கீ ஒன்றா இணைஞ்சிட்டனால நம்மளால திரும்பி அதை வெளியில எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஏஞ்சலும், இன்னொரு ஏஞ்சல் இவளை உங்களோட பாதுகாப்புல நாங்க விட்டுட்டு போறோம், அதனால இவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, கிங்கும் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இந்த மூணு வீத்தையும் நாங்க என்ன பண்றது, இதை உங்ககிட்ட கேட்க கூடாதுன்னு எனக்கு தெரியும், அதனால அவங்களுக்கு நாங்க துப்பு தண்டனை தான் கொடுக்க போறோம் அப்படின்னு கிங்கு சொல்றத ஹீரோ கேட்டுட்டு, என்னதே எங்களை கொல்ல போறீங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு பழசெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஒரு பொண்ணை நம்பி வந்தது ஏன் தப்பு தாண்டா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து மைக்கேல், நீங்க அவங்களுடைய உயிரெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, உங்க இஷ்டப்படியே நாங்க அவனை கொண்டுடுறோம்னு சொல்லிட்டு கிங்கு சொல்லிட்டு, என்னது உயிர் எடுக்க வேணாமா அப்படின்னு கேட்கிறான். அவங்களே நீங்க தான் பத்திரமா பாத்துக்கிறணும் அப்படின்னு அவன் சொன்னோன்னே, ஹீரோ நீ தான் ஏஞ்சலு, நீ என் தெய்வம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப மைக்கேல் வந்து அந்த பகமோட் சீல் ஆகிருக்கிற இடத்த காமிக்கிறான். இதை அந்த கிங் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஆச்சரியமா பார்க்க அப்பதான் மைக்கேல் சொல்ல ஆரம்பிக்கிறான், இப்ப நீங்க அதை பார்த்திருப்பீங்க, பகமோட் எப்ப வேணாலும் அது சீல்ல இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு மைக்கேல் சொன்ன. பகமோட்டா அப்படின்னா யாருன்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப அந்த ரெண்டு ஏஞ்சல்ல ஒரு ஏஞ்சல், இப்ப நீங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டாம், ஏன்னா அந்த சீலை பிரேக் பண்ணணும்னா ரெண்டு கீ ஒன்னா இணைஞ்சாதான் முடியும். இதுக்கு முன்னாடி பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே சுப்ரீம் கார்ட் ஜூஸும் டீமன் லார்ட் சேட்டனும் அவங்க உயிரை பணைய வச்சுதான் அந்த டிராகனை சீல் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேத்தினாலதான் இந்த கீ உருவாச்சு அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்ல, அதனால இப்ப நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அந்த கீ அந்த பொண்ணோட இப்ப இணைஞ்சனால இப்ப நீங்க அவங்கள கொண்டுட்டீங்கன்னா அந்த பொண்ணு எமோஷனலா ரொம்ப பாதிக்கப்படுவா, அதனால நமக்கு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளால எந்தெந்த வழியிலாம் அந்த பகாமுட்டை
நம்ம அவேக்கன் ஆகாம தடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நம்மளால முடிஞ்சதை பண்ணணும். அதனால துணிச்சலான வீரர்களே இந்த காட் கீயை பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. இதை கேட்ட கிங்கும் அவங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். இன்னையில இருந்து நீங்க சுதந்திரம் ஆயிட்டீங்க, அதனால இங்க நீங்க எங்கே வேணா சுத்தி தெரியலாம் அப்படின்னு சொன்னானே ஹீரோ உணர்ச்சி வசப்பட்டுட்டு அந்த கிங்கோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப நன்றிங்க கிங்குடா, நீங்க தான் கிங்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்க காட்ஸ் வந்து ஹீரோவை தலையில அடிச்சுட்டு டே அவர் கிங்குடா, அவர்கிட்ட மன்னிப்பு கேள்றான்னு சொல்றாங்க. எனக்கு இந்த இடத்த பிடிக்கல, நான் ஹெல்கேமுக்கு போகணும், எங்க அம்மாவை நான் பார்க்க போனா அவ கத்த. ஹீரோ இந்த நிலைமையில நம்ம எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்றான். நீ எனக்கு சத்தியம் பண்ணிருக்க என்னை ஹெல்கேமுக்கு கூட்டு போறேன்ட்டு அப்படின்னு நான் சொல்ல, ஆமா நான் தான் பண்ணேன், அதுக்கு காரணம் இந்த வாள் தான் அப்படின்னு ஹீரோனோட வாழை காமிக்க எல்லாரும் அதை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீட்டா அதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவன் டீமன் மாதிரி தான் தெரியுறான். அவன் ஒரு கான்ட்ராக்ட் ஸ்பெல் போட்டுக்கிறனாலதான் இந்த மாதிரி இவன் மாறி இருக்கான்னு அவன் சொன்னான்ல. நிஜமாலே அவன் ஒரு மனுஷன் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு ரீட்டா சொல்ல, ஃபாவரோ அப்ப நீ ஒரு மனுஷனாடா அப்படின்னு கைசர் கேட்க, இடையே முட்டா அப்ப நான் எப்பவே மனுஷனா தாண்டா இருந்திருக்கேன்னு ஃபாவரோ சொல்றான். இந்த வாழை போக்குறதுக்காக மட்டும்தான் நான் அவன் கூட ஹெல்கேமுக்கு வார சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன், மத்தபடி எதுவுமே கிடையாது. இப்போ உனக்கு ஹெல்கேமுக்கு போனா நீனாவே போய்க்க, அதுக்கு முன்னாடி இந்த வாழை மட்டும் என்கிட்ட இருந்து மறைய வச்சிரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அமீரா கொஞ்சம் எமோஷனல் ஆகி ஹீரோவை அடிச்சிடறா. இப்ப அவ அழுதுகிட்டே நீ ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேக்க போயிடுறா. உள்ளேக்க போனதுக்கு அப்புறம் அந்த நைட் அந்த கதவுல ஒரு பேரியர் ஸ்பெல்ல போடுறான். அவன் இங்கே பத்திரமா இருக்கட்டும், அவனோட காயம் ஆடுற வரைக்கும் இங்க உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ரூம்ல போய் தாங்குங்க அப்படின்னு அந்த கைடு சொல்ல, ரீட்டா எனக்கு மட்டும் தனி ரூம் கிடைக்குமான்னு கேட்க, அதுக்கு வாய்ப்பு இல்ல, உங்களை இப்போதைக்கு மட்டும் தான் நாங்க ஃப்ரீயா விட்டுருக்குமே தவிர நீங்க இன்னும் கிரிமினல் தான், அதனால உங்க வெப்பன்ஸ் பூரா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நைட் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அபாய ஒலி அடிக்குது. ரீட்டா என்ன நடக்குதுன்னு கேட்க, டீமன்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னு நைட்டு சொல்ல, அவன் சொன்ன மாதிரி இப்ப டீமன்ஸ்லாம் ராயல் கேபிட்டல தாக்க வந்துகிட்டு இருக்குங்க. கோல்ஸ் வந்திருக்கா? ஆமா லேடி, அதுங்க முன்னாடி பார்த்ததை காட்டில இப்ப ரொம்ப பெருசா இருக்குங்க அப்படின்னு தளபதி சொல்ல, அப்ப நான் அதை நானே பாத்துக்கிறேன், ஏன்னா கடவுளோட பிளெஸிங் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்ப சண்டைக்கு போக, இப்ப கோலம்ஸுக்கும் கோல்ஸுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணு அவளோட ஸ்பேரை யூஸ் பண்ணி அங்கிருந்த எல்லா கோலையும் கொண்டுட்டா. இதை ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்லையே, அவளோட அட்டாக் ஓன்லி அந்த மான்ஸ்டர்ஸை மட்டும் தான் அட்டாக் பண்ணுது, அவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு பவர் கிடைச்சிச்சு அப்படின்னு அவன் கேட்க, மேபி அந்த காட் கீயை பாதுகாக்கிறதுக்காக கடவுளே அவங்களுக்கு ஸ்பெஷலா அந்த பவரை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த டீமன்ஸை பத்தில நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நமக்கு கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்க சொல்றா. இப்போ ஒரு ஏஞ்சல் அங்க இருக்கிற இன்னொரு காட் கிட்ட அந்த பகமட் அமைக்காம தடுக்கணும்னா அந்த பொண்ணை நம்ம பாதுகாத்தா தான் முடியும், அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் நடந்தா கூட அந்த டிராகன் திரும்பி அவைக்கனாக வாய்ப்பு இருக்குன்னு அவன் சொல்ல, இதை கேட்ட அந்த காடஸும் நம்மளால அந்த ஹியூமன்ஸ் கிட்ட நம்மளோட காட் கீயை அப்படியே வச்சிருக்க சொல்லி கொடுத்துட முடியாது அப்படின்னு ஒருத்தி சொல்ல, அப்ப இன்னொரு காடஸும் அதை பத்தி நீ கவலைப்படாத, அந்த மனுஷங்கள்ல ஒருத்தி தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாச்சே, அதனால நீ கவலைப்பட வேணாம் சொல்ல. ஆனா மைக்கேல் நீங்க முன்னாடியே அவளை தடுத்திருந்தா இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல, ஆனா அந்த நேரத்துல அவளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சக்தி வெளியில வந்துச்சு, இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஹெலிகேமுக்கு தான் யாரையோ பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னு மைக்கேல் சொல்ல, அந்த காடஸும் நமக்கு இன்னொரு கீ எங்க இருக்குன்னு தெரியாது, அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு அந்த ராயல் கேபிட்டல்லே வச்சிருக்க பார்க்கணும், அது மட்டும் இல்லாம இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த துரோகியை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி முடிக்க, இப்ப ஹீரோ அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல ரெண்டு பொண்ணுங்க கிட்ட எப்பவும் போல கடலை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ரீட்டா நீங்க எதையும் என்ஜாய் பண்ணலையான்னு கேட்க, ஒன்னும் சொல்லாம இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இங்க இருக்க பிடிக்கல நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஆமீரா ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உன் நிலைமையை பார்க்க எனக்கே பரிதாபமா இருக்கு, உன்னோட மைண்டும் உன்னுடைய பாடியும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, நீங்க யாருன்னு கேட்க, நீ பிறந்ததுக்கான உண்மையான காரணத்தை நீ அறிஞ்சிக்க விரும்புறியா, அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போக, ஆமீராவும் அவரை ஃபாலோ பண்ணி போறா. இப்ப ஹீரோ ரொம்ப போதில்ல, இனிமே எப்பவுமே குடிக்க மட்டும் கூடாதுரா அப்படின்னு மட்டையாய் கிடக்க, இப்ப கைசர் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை கொல்றதுக்கு ரெடியா இருக்கு. ஏன்டா அப்படி வெயிட் பண்ற, இதுதான் நீ என்னை கொல்றதுக்கான கரெக்டான நேரம், வந்து என்னை கொல்லுன்னு அவன் சொல்ல, எனக்கு இப்ப குழப்பமா இருக்கு, இது உண்மை எது போயின்னு என்னால கண்டுபிடிக்கவும் இல்லை, அது மட்டும் இல்லாம இனிமே நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, சொல்லு எதுக்கு என்ன காப்பாத்துறதுக்கு வந்த, உன்னோட நோக்கம் தான் என்ன ஃபாவரோ அப்படின்னு கைசர் கேட்க, அது எனக்கே தெரியல, ஆனா நான் ஒரு துரோகி, அப்புறம் பொய் சொல்றவன், அப்புறம் மோசமான வில்ல, எப்படி சரியா சொன்னா, ஆமா நீ கரெக்டா சொன்ன அப்படின்னு இப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ ஒரு பொம்பளை பொறிக்கடா, கரெக்டா சொல்லிட்டுடா ஹேமர் மண்டையா அப்படின்னு ஹீரோ சொன்னானே ஹாயமோரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி அடிக்க போக, அப்ப ரீட்டா வந்து அவனோட கையை வச்ச 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டுறா. இந்த மாதிரி குழந்தைத்தனமா விளையாடுறதை இப்ப நீ பாட்டுங்க, ஆமீரா காணாம போயிட்டா அப்படின்னு ரீட்டா சொன்னானே. ஆமீராவும் அந்த ஆளை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கா. இப்ப அவன் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அவன் கிட்ட இருக்கிற நெக்லஸ் எடுத்து காமிக்கிறான், அது ஜொலிக்குது. ஆமீராவிட்ட பார்த்தா அதுவும் சேர்ந்து ஜொலிக்குது. இப்ப ரீட்டா கைசல் அப்புறம் ஹீரோ 3 பேரும் ஆமீரா எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவளை தேடிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். ஆமா இது என்ன இடம்னே தெரியலையே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு உள்ளே வந்து பாக்குறான். அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு டிராகன் சிலை இருக்கு. இதே மாதிரி உள்ளதானே எனக்கு கனவுல நான் பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க. நீங்க என்ன பண்ற
அப்படின்னு அந்த நைட்டோட ஹெட்டு கேட்க இவங்க அந்த ஜிஎன்டி யாருக்காச்சு நான் போய் போய் இவகிட்டயே மாத்திக்கிறணும் அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு எனக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நடந்து வந்துகிட்டு இருந்தேன். அப்ப தெரியாம அந்த சைடு வந்துட்டேன். ஓகே நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்ப போக உங்களுக்கு இந்த பகாமுட்டை பத்தி தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா அப்படின்னு நான் கேட்டோன்னே புரிய இப்ப நீ என்ன சொன்ன பகாமுட்டம் தானே? ஆமா இந்த கிரேட் டிஸ்ட்ராயர். அவன் மட்டும் ரிவைவ் ஆனானா இந்த உலகத்தையே அழிச்சிருவான். இவன் டீமனுக்கும் காடுக்கும் கட்டுப்பட மாட்டான். இவனோட பவர் டீமனையும் காடையும் காட்டில ரொம்ப அபரிவிதமானது. இவன் மட்டும் திரும்பி இப்ப ரிவைவ் ஆனானா இந்த பூமியை அழிஞ்சிருன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்ல அப்பனா இதுதான் அந்த பகாமுட்டா. இதைதான் என்னோட கனவுல நான் பார்த்தனா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் அது நடந்துச்சு. பகாமுட் திடீர்னு வானத்துல அப்பேராச்சு. கண்ணு வைக்கிற நேரத்துல இந்த உலகத்தையே அது நரகமா மாத்திருச்சு. டீமன்ஸ் அப்புறம் காட்ஸ் அப்புறம் ஹியூமன்ஸ் எல்லாரும் அவங்க நம்பிக்கை இழந்ததுக்கு அப்புறம் அந்த அதிசயம் நடந்துச்சு. த சுப்ரீம் காட் ஜியூஸ் காட் கீயாகவும் டீமன் லார்ட் சேட்டன் டீமன் கீயாகவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் அந்த பகாமுட்டை சேல் பண்ணாங்க. இப்ப இங்க இருக்கிற இந்த ஸ்டோன் ஸ்டாச்சு தான் அதோட மாடல். இங்க இருக்கிற மக்கள் இதை பார்த்து ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. என்னது இந்த மான்ஸ்டரை ப்ரே பண்ணுவாங்க? அப்படி இல்ல, அந்த மான்ஸ்டருக்கு மேல இருக்கிற அவர் தான் ஹோலி நைட் ப்ராஃபசைட் பை த காட்ஸ். அப்படி என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு ஹீரோ கேட்க அந்த பகாமுட் ரிவைவ் ஆகும்போது ஒரு நைட் அப்பேர் ஆகி அந்த பகாமுட்டை தோக்கடிச்சு இந்த உலகத்துக்கு பீஸை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இதை தான் இங்க இருக்கிற எல்லா மக்களும் கடவுளோட தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாரும் இப்ப நான் தான் அந்த ஹோலி நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நானும் அந்த நேரம் வரும் அவளை காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னானே இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல ஏன் நீ அப்படி சொல்ற? நான் ஏதோ அந்த டீமன் பொண்ணோட இன்வால்வ் ஆனனாலதான் இங்க வந்தேன். மற்றபடி எனக்கு அந்த சரக்கு சாராயம் பொண்ணுங்க அதுதான் எனக்கு வேணும். இதுதான் ஒரு பவுண்டரி கண்ட்ருக்கு தேவை. அப்புறம் அந்த சின்ன புள்ளத்தனமான கதையை நம்புறாள் நான் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொன்னானே நீ கன்ஃபார்ம் இதுல உறுதியா தான் இருக்கியா? நான் உண்மையிலே விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அப்பதான் கடவுளோட பிளெஸிங் எனக்கு கிடைச்சு கடவுளுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சேன். அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க பிறந்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கும். அதனால உங்களுக்கு இதுல சம்மந்தம் இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். பின்ன எதுக்கு நீங்களும் அந்த பொண்ணு சந்திக்கணும்? இதுக்கெல்லாம் காரணம் விதிதான். விதிதான் அவங்க இங்க கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. விதியா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா என்ன அப்படின்னு ஹீரோ அந்த ஸ்டாச்சுவே பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அமீரா பார்த்து யார் நீங்க என்ன இருக்கிற மாதிரி சேம் நெக்லஸ் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு கேட்க இதை உங்க அம்மா தான் என்கிட்ட கொடுத்தாங்க. என்னது என்னோட அம்மாவா? அப்பனா இதுக்கு அர்த்தம் நீங்க தான் அப்பாவா? அந்த ஒரு வார்த்தை சொல்ல வர்றதுக்குள்ளாம் திரும்பி எமர்ஜென்சி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஆசல் அவங்களுடைய டீமன் ஆர்மியை கூப்பிட்டு கார்ட் கீயை கைப்பற்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. ஓகே கேஸ் அடுத்த ஒரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சி யூ.